Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோல நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங்ல எக்ஸாம்பிள் 4 வந்து சால்வ் பண்ணியிருந்தோம். அந்த எக்ஸாம்பிள் வந்து நமக்கு பேஸ்ட் ஆன் அன்பவுண்டட் ரீஜனா இருந்ததுன்னா அதோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கறத கார்னர் பாயிண்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன், தட் இஸ் எக்ஸாம்பிள் 5. ஸோ இதுதான் லாஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த செக்ஷன்ல. ஸோ இந்த எக்ஸாம்பிள் 5யும் சிமிலர் டு தி previous one தான், example 4 தான், that is unbounded region தான் வரப்போகுது. So minimize z equal to 3x plus 2y அப்படின்னு கேட்டிருக்காங்க, subject to the constraint. So x plus y is greater than or equal to 8 and 3x plus 5y is less than or equal to 15 and both are non-negative, that is x greater than or equal to 0, y is also greater than or equal to 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்வல் ப்ரொசீஜர் தான். feasible region வர்றப்போ மட்டும் நமக்கு ப்ராப்ளம் சேஞ்ச் ஆகும், மற்றபடி எல்லாமே சேம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், x plus y equal to 8. So if x equal to 0, then what is your y? So x is 0 போட்டிங்கன்னா y equal to 8. So that the point is 0, 8 is a point for this first line. And if y equal to 0, then x equal to 8. So y க்கு 0 போட்டிங்கன்னா x 8 வருது. So 8, 0 is the another point. அப்போ இந்த லைனை வந்து நம்ம plot பண்ணிடலாம் initially. So அப்போ x axis எடுத்துக்கிறோம். So அந்த point x axis ஓட points and then y axis ஓட அந்த points நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். So this is y axis. Okay, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 0, 8 and 8, 0. ஸோ அப்போ 8, 0ன்றது இந்த பாயிண்ட், 0, 8ங்கிறது இந்த பாயிண்ட்டு, 8, 0ங்கிறது இந்த பாயிண்ட்டு. இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைனு எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8, தட் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 8ங்கிற இன்இக்வாலிட்டியோட லைன் வந்து நமக்கு இதுதான். அடுத்த லைன் என்ன, 3x plus 5y is equal to 15. அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், புட் x equal to 0. ஸோ அப்போ xக்கு 0 போட்டிங்கன்னா 5y equal to 15. ஸோ y equal to 15 by 5 is 3. ஸோ அப்போ 0, 3 is a point. Similarly another point, if y is equal to 0, then 3x is equal to 15. So x வந்து நமக்கு என்ன வரும், 5. So அப்போ 5, 0 is the another point. அப்போ 5, 0 and 0, 3. So அப்போ 0, 3 இந்த பாயிண்ட், 5, 0 இந்த பாயிண்ட். ஸோ ரெண்டையும் பிளாட் பண்ணியாச்சு, இந்த லைனையும் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம feasible region கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து நமக்கு என்ன இருக்கு, greater than or equal to, செகண்ட் லைன் வந்து less than or equal to. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து மேலே பக்கமாக ஷேடிங்கில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி செகண்ட் லைன் வந்து லெஸ் தென் கீழே பக்கமாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ண முடியாது, feasible region வந்து நமக்கு பவுண்டடாக இல்லை. அப்போ feasible region வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. Since there is a no point satisfying all the constraints simultaneously. அதாவது ஒரு இன்இக்வாலிட்டி மேலேயும் போது, ஒரு ஈக்குவாலிட்டி கீழே வருது, ரைட். ஒரு ஈக்குவாலிட்டி என்ன ஆகுதுன்னா, இந்த இன்இக்வாலிட்டி வந்து மேலே பக்கமாக நமக்கு ஷேட் ஆகுது, ரைட். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி இப்படி போகுது, ஓகே. அண்ட் இன்இக்வாலிட்டி என்ன ஆகுது, கீழே வருது. இப்போ நம்ம ப்ரீவியஸாக அந்த எக்ஸாம்பிள் 4ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3 லைன் இருந்துதாங்க. ஸோ இப்படி ஒரு லைனு, இன்பிட்வீனில் ஒரு லைனு. ஸோ அப்போ feasible region போகிறப்ப மொத்தமாக 3மே காமனாக இப்படி வந்துச்சு. 3 ரீஜனுமே நமக்கு இந்த மேலே பக்கமாக ஷேடிங்கில் இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருந்தோம், ஸோ கார்னர் பாயிண்ட்ஸு, ஸோ இந்த கார்னர் ஒன்று, இந்த கார்னர் ஒன்று, அண்டு இது ஒன்று, ஸோ இது ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு 4 கார்னரோ 3 கார்னரோ அந்த பாயிண்ட்ஸை, கார்னர் பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த கார்னர் பாயிண்ட்டை மேக்ஸிமைஸ் இசட் மினிமைஸ் இசட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் அதில் மினிமம் வேல்யூ எது இருக்கோ அது மேபி மினிமமாக இருக்கலாம் அப்படின்னு செக் பண்ணி அந்த இன்இக்வாலிட்டி எடுத்துகிட்டு போய் கிவன் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் போட்டு, ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் உங்களோட feasible regionக்கும் காமனாக ஏதாவது பாயிண்ட் இருந்தால் நோ மினிமம், காமனாக இல்லைனா மேக்ஸிமம் மினிமம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்த பாயிண்ட் தான் மினிமமாக இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த இன்இக்வாலிட்டியில் என்ன ஆகுதுன்னா, இந்த லைன் ஃபுல்லாக மேலே நோக்கி போகுது, இந்த லைன் ஃபுல்லாக கீழே நோக்கி வருது. அப்போனா நம்ம என்ன சொல்லலாம், ஸோ since there is no point satisfying all the constraint, therefore the problem is having no feasible region and hence no feasible solution. அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து நமக்கு feasible solution வந்து கிடையாது. அவ்வளோதான் இந்த கொஸ்டின் நம்பர் 5, ரைட். ஸோ ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான், ஜஸ்ட் இதை நான் லாஸ்ட் வீடியோலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அது நான் வந்து அப்படியே இதில் ஒரு தனி வீடியோவாக சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம், 2 இன்இக்வாலிட்டியும் காமனாக எந்த ரீஜனுமே வச்சில்ல, அப்போ நோ feasible solution, அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் ஓவர். அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து நோ சொல்யூஷன், அதாவது இந்த கொஸ்டினுக்கு வந்து நோ சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம ஆன்சராக எழுதிடணும், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஜஸ்ட் இதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இருக்குது. ஸோ இதோட வந்து நமக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஓவர். அப்கமிங் வீடியோவில் இந்த எக்ஸசைஸில் இருக்க கொஸ்டின்ஸை வந்து நம்ம solve பண்ணுவோம், right? So that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.